ஜம்ப் டெபாசிட் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியாதெனில் தவறாமல் கடைசி வரை பாருங்கள். இது ஒரு சைபர் கிரைம் லேட்டஸ்ட் ரிலீஸ். இந்த வாரம் தமிழக காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவினர் இது குறித்து எச்சரித்துள்ளனர். கடந்த சில வாரங்களாக இவ்வகையான சைபர் குற்றம் வெகுவேகமாக அதிகரித்து வருகிறது. ஜம்ப் டெபாசிட் என்றால் என்ன? இது UPI வாடிக்கையாளர்களை குறிவைத்து நடத்தப்படும் ஒரு சைபர் கிரைம். முதலில் உங்கள் கணக்கில் ஒரு சிறிய தொகை வரவு வைக்கப்படும். நிஜமாகவே அவ்வாறு வரவு வைக்கப்பட்டதற்காக ஒரு SMS வரும். நாமும் ஆர்வமாக எங்கிருந்து பணம் வந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முனைவோம். இதற்கிடையில் உங்களுக்கு பணம் அனுப்பியவர் ஒரு வித்ட்ராவல் அனுப்பியிருப்பார். அவசரமாக நீங்கள் UPI செயலியை திறந்து பின் என்டர் செய்துவிட்டால் மேட்டர் ஓவர். அவர் அனுப்பிய வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் ஆகிவிடும். இதன் மூலம் ஒரு பெரிய தொகை கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்கள் கணக்கிலிருந்து காணாமல் போய்விடும். என்ன நடக்கிறதென்று புரிவதற்குள் எல்லாமும் முடிந்துவிடும். கொத்து கொத்தாக இந்த JD கிரைமில் மக்கள் ஏமாந்து வருகின்றனர். எவ்வாறு தப்பிப்பது? பணம் வந்திருக்கிறதென்று SMS வந்தால் உடனே UPI செயலியை திறக்கக்கூடாது. குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது பொறுமை காக்கவும். இவ்வாறு செய்வதால் என்னாகும்? எந்த ஒரு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்க்கும் வேலிடிட்டி டைம் என்று ஒன்றுள்ளது. நீங்கள் அரை மணி நேரம் காத்திருப்பதால் அவர்கள் அனுப்பியுள்ள ரெக்வெஸ்ட் காலாவதியாகிவிடும். எளிய உபாயம்தான். ஆனால் பணம் வந்திருக்கிறதென்று தெரிந்த பின்னர் யார், என்ன, ஏன் என்று தெரியாமல் காத்திருப்பது கடினம். பலராலும் முடியாது. சாதாரண Facebook, WhatsApp நோட்டிபிகேஷன்கள் வந்தாலே பார்க்காமல் இருப்பது சிரமம். பணம் வந்திருக்கிறதென்றால் நியர் இம்பாசிபிள். இந்த உளவியல் தந்திரம்தான் ஜம்ப் டெபாசிட் கிரைமின் தூண்டில். சிக்காமலிருங்கள். ஒரு பொய் சொன்னா அதுல கொஞ்சம் உண்மையும் கலந்திருக்கணும். சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் இவ்வசனம் வரும். ஏமாற்றுபவர்களின் ஆயுதம் பொய் மட்டுமல்ல, அதில் கலந்திருக்கும் சிறுதுளி உண்மையும். ஜம்ப் டெபாசிட் இது பொருந்தும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நன்றி, வணக்கம்.